அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சிந்திக்க ஒரு குட்டி கதை. ஒரு தந்தையானவர் ஒரு முழு ஆட்டை சமைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த முழு ஆட்டை சின்ன குடும்பமாகிய அவர்கள் எப்படி உண்ண முடியும்? எனவே தன்னுடைய மகனை கூப்பிட்டு, ராசா, தெருவில் போயிட்டு நம்முடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அவங்க அனைவரையும் கூட்டு வாப்பா, அவங்க எல்லாருக்கும் நம்ம விருந்து கொடுப்போம் அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்துல அந்த சின்ன பையன் தெருவுக்கு போய் கத்துறான், ஐயோ எங்க வீடு தீப்பற்றி எரியுது, எங்க வீடு தீப்பற்றி எரியுது, யாராவது வந்து உதவி செய்யுங்களேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் கத்துறான். உடனே கொஞ்சம் பேரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டை அணைக்கிறதுக்காக ஓடி வராங்க. சில பேரு தங்களுடைய வீடுகளுடைய கதவெல்லாம் மூடிக்கிறாங்க, நமக்கு இதுக்கு வம்பெல்லாம் அப்படின்னு சொல்லி. வீட்டுக்குள்ள வந்தவங்கள வச்சு அவங்க எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறான். திடீர்னு அவங்க அப்பா வராரு. மகனே இங்க வா, என்னடா இது, எனக்கு தெரிஞ்ச முகம் யாருமே இல்லையே, நம்முடைய சொந்த பந்தங்கள் யாருமே இல்லையே, எல்லாருமே புதுமுகமா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா, நான் தெருவுல போய் ஐயோ வீடு தீப்பற்றி எரியுதே, தீப்பற்றி எரியுதேன்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டை நெருப்பை அணைக்கிறதுக்கு ஓடி வந்தாங்க. ஆபத்துல உதவுறவங்களுக்கு தானே நம்முடைய நண்பர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், உறவுகள். ஆகவே இவங்க ஆபத்துல உதவுறதுனால இவங்களதான் நம்ம சொந்தம் பந்தமா நினைக்கணும் அப்படின்னு பையன் சொல்றான். சிந்திக்க. ஆபத்தில் உதவுகிறவர்கள் தான் உண்மையான நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள். நமக்கு அப்படிப்பட்ட சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் இருக்கிறார்களா? இல்ல நாம் பிறருடைய ஆபத்துல உதவுகிற நண்பர்களாய், சொந்தங்களாய், பந்தங்களாய் இருக்கிறோமா? சிந்திப்போம்.